வெல்கம் டு மை சேனல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளவரசன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். உனக்கு எதுக்குடா 3 சேனல் அப்படின்னு. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் பேக்கப் எடுத்து வச்சுருந்தாருங்களா, பேக்கப்புக்காக சேனல் உருவாக்கியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையுமே ஒவ்வொரு ஆடியன்ஸுமே இருந்தான்னு சொல்கிறாங்க. எந்த ஆடியன்ஸும் எனக்கு தெரியலிங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதாவது இவர் 3 சேனல் எதுக்கு உருவாக்கிக்கிறேன்னா, ஒரு சேனலில் 10,000 வியூஸ் போச்சுன்னா இவருக்கு வருமானம் கம்மியாயிரு. அதனால் 3 சேனல் உருவாக்கிக்கிறாரு. ஒவ்வொரு சேனல்லையுமே ஆவரேஜாக 10,000, 20,000, 30,000 போச்சுன்னா ஆவரேஜாக 30,000 போடுங்க. 30,000 × 3 ஒரு நாளைக்கு 90,000. அப்புறம் மாதத்துக்கு நீங்களே கணக்கு வச்சுங்க. அதாவது வருமானத்தை அதிகரிக்கிறது தான் இந்த சேனலை இவர் உருவாக்கிக்கிறாரு. ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் வர்றாரு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுமே அந்த 3 சேனலில் போடுறாரு. அதே மாதிரி இவரோட 3 சேனல்லையும் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா, இங்கே ஒரு சமையல் வீடியோ போட்டால் அந்த ஒரு சேனலில் சண்டை பிடிக்கிற வீடியோ, அந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற வீடியோ. இதுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எந்த ஆடியன்ஸுன்னு தெரியலிங்க. ஓகே, இது ட்ரெண்டிங் போல், அதனால் இந்த ஆடியன்ஸ் இருக்குது. இவர் வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் இந்த 3 சேனல் உருவாக்கிக்கிறாரு. அதை விட்டு போட்டு பேக்கப் எடுத்து வச்சேன்னு சொல்லிக்கிறாரு. அது பார்க்குற சப்ஸ்கிரைப் வேணால் இருக்குங்க. எல்லா மக்களும் முட்டாள்கள் இல்லை. இவர் வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் இந்த 3 சேனல் உருவாக்கிக்கிறாரு. ஜிகர்தண்டா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவாங்க, அதாவது இந்த சீனு இப்படி கிரியேட் பண்ணி இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்கிரிப்ட் எப்படின்னா, ஒரு சேனலில் பேசணுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் உருவாக்கிடுவாங்க. நீ இப்படி பேசு, நான் இப்படி பேசுகிறேன், இது வியூஸ் போகு, அப்படி பேசி தான் வீடியோ போடுறாங்க. புதுசாக ஒன்று கருத்து வீடியோ அதெல்லாம் கிடையாது. அதாவது வருமானத்தை பெருக்கணும், அதுக்கு தான் இந்த 3 சேனலே உருவாக்கிக்கிறாரு. இவர் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக சேனல் உருவாக்கலை. ஒரு ஆள் எத்தனை சேனல் வேணால் உருவாக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுறோம். இந்த 3 சேனலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது. இங்கே சண்டை பிடிக்கிற வீடியோ இருக்குது, அங்கே குழந்தைய வச்சுட்டு இருக்கிற வீடியோ இருக்குது, அங்கே பேட் கமெண்ட்ஸ் யாராவது பண்ணால் திட்டி வீடியோ போடுறாங்க. இதுக்கு பேர் உழைப்பு இல்லைங்க, இலவச வருமானம் சொல்லலாம். இதை நம்ம சொல்லும்போது நம்ம நிறைய பேர் எதிர்க்கலாம். ஓகே, இவர் சொன்னதுக்கு தான் நாம் ஒரு ரிவ்யூ கொடுத்தோம். இந்த ரிவ்யூ பண்ணுற திப்பு இல்லை. ஒவ்வொரு படத்துக்கே ரிவ்யூ கொடுக்கும்போது அப்புறம் இவரோட சேனலுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம். இவர் திட்டி நெகட்டிவ் மோசமானு சொல்ல, இவர் சேனலை பற்றி சொன்னார் இல்லைங்க, அதனால தான் சொல்கிறது. அதாவது காலையில் எழுந்திரிச்சு ஒரு வீடியோ, அப்புறம் தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வீடியோ, அப்புறம் இவர் தானம் பண்ணுறக்கு ஒரு வீடியோ கொடுத்துக்கிறாங்க. நம்ம எல்லாருமே தானம் பண்ணலாம். நம்ம உழைச்சி வர வருமானத்தில் தானம் பண்ணலாம். இலவச வருமானத்தில் எல்லாருமே தானம் பண்ணலாம். அதனால் உழைக்காமல் வர காசு என்றைக்குமே தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஜாலியாக இருக்கிறாரு. எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் 3 சேனலில் வீடியோ போட்டு குறைந்தபட்சம் ஒவ்வொரு சேனல்லையும் 5ன்னு போட்டாலும் ஒரு நாளைக்கு 15 வீடியோ போடுறாரு. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இதுலேனா வலைதளத்தில் இவர் பார்த்து பல யூடியூபர்ஸ் உருவாக்கலாம். இவர் தான் சொல்லிக்கிறாரு, நானும் நிறைய பேர்த்துக்கு யூடியூப் உருவாக்கி கொடுத்துக்கிறேன், எல்லாத்துக்குமே யூடியூப் உருவாக்கி கொடுத்து சோம்பேறியாக்குறாரு. என்ன நான் சொல்கிறதுங்க, இவரை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இவர் 3 சேனலுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு உண்டான பதில் தான் இது. அப்புறம் அதுக்கும் நிறைய எதிர்ப்பு கமெண்ட் வரும். ஓகே, கமெண்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டுங்க, அதை பற்றி கவலை இல்லை. இவர் இலவச வருமானம் பண்ணுறதுல குறிக்கோளாக சுற்றிட்டு இருக்கிறாரு. என்னன்னு நான் சொல்கிறது.